40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சாதி கம்யூனிட்டி இந்த மதம் அந்த மாதிரிலாம் நிறைய பாகுபாடு இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து எவ்வளவோ மாறிடுச்சு. அதாவது கலப்பு திருமணம், அதுக்கப்புறம் வந்து இந்த மதம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் நிறைய வந்து ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அது முழுமையாக ஆகணும் அப்படின்னா அடிப்படையாக இந்த கம்யூனிட்டி அப்படின்றத வந்து கவர்மெண்ட் அதை வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு எல்கேஜி ஸ்கூலில் ஒரு குழந்தைய சேர்க்கணுன்னா கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இருந்தால் தான் அவங்க அட்மிஷனே எடுத்துக்கிறாங்க. அப்போ அடிப்படையாக ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு என்ன ஆகும்னு கூட தெரியாதப்பவே நீங்கள் அது என்ன சாதின்றது அங்கேயே நீங்கள் விதைக்கிறீங்க. அது வளர்ந்த நாளடைவில் அம்மா இது என்னம்மா, அவங்க என்னை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு நீங்கள் அங்கேயே பாகுபாடை ஏற்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் வாய் வழியாக மட்டும் சும்மா இந்த கம்யூனிட்டி இல்லை அந்த கம்யூனிட்டி இல்லை, எல்லாம் ஒரே மனுஷங்க தான், எல்லா மதமும் ஒரே மதம் தான், எல்லா மனித இனம் தான் வாய் வழியாக பேசிக்கிட்டா என்ன? ஒரு ஆதார் கேட்குறீங்க, அது ஓகே. ஒரு பிளட் குரூப் பற்றி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, அது ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு அடிப்படை தேவை. கண்டிப்பாக நாள் பின்ன எதாவது ஆரம்பிச்சுன்னா என்ன பிளட் குரூப் அதெல்லாம் கண்டுபிடிக்க. பட் இந்த கம்யூனிட்டி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அந்த காலத்தில் தப்பாக இதை பயன்படுத்தி நிறைய நடந்தது, அதை பற்றி நான் பேச வரல. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது இல்லையா? அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். கம்யூனிட்டின்றது தேவைப்படுறது இல்லை இல்லையா? ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது அது முழுமையாக அடையிறது. தேங்க்யூங்க.